இன்னைக்கு திகில் நேரத்தில் நான் சொல்ல போகிற கதை என்ன கதைனா, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி 4 பேர் இருந்தாங்களாம். அப்போ அந்த பையனுக்கு பெரிய பையனுக்கு 17 வயசும், சின்ன பையனுக்கு 16 வயசும் இருந்துச்சாம். அப்போ அவங்க 2 பேரும் எப்போதும் ஸ்கூலுக்கு போகிறப்ப எப்படி போவாங்கன்னா, வீட்டுக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குமா. அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றா தான் அந்த ஸ்கூல் பஸ் வந்து ஏற்றுமா. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற ஜங்ஷனில் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுமா. அப்போ ஒரு நாள் வந்து இவங்க வீட்டில் வந்து சிவன் வச்சு கும்பிட்றாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சிவனை கும்பிட்றப்ப இந்த 2 பையனுங்களும் போய் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அப்பா கூட நின்று சாமி கும்பிட்டு துண்ணூறுலாம் பூசிட்டு வந்துட்டு அப்புறம் தான் வீட்டு பாடம்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஜங்ஷனில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு இந்தோனேஷியன்காரவங்க வந்து ஒரு பையன் அவங்களுக்கு வந்து ஒரு 23 வயசு இருக்குமா. அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டோன்னே அப்போ அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் நடந்து வரப்போ அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டே வர்றப்போ செம்ம கொடூரமா இருந்துச்சு. அப்போ அவங்களும் பயந்துட்டு பட்டுன்னு பார்க்காம வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களாம். வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நாள் போக அவங்க வீட்டில் என்ன கவனிச்சிருக்காங்கன்னா, அந்த பெரிய பையன் வந்துட்டு சாமி கும்பிட கூப்பிட்டாக்கா, நான் வரல, எனக்கு வீட்டு பாடம் இருக்குது, நான் பாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் இப்போ தான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சாமி கும்பிட்றதே நிப்பாட்டிட்டாங்களாம். அப்போ இவங்களும் பார்த்தாங்களா, இது என்ன வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த அண்ணன் தம்பி 2 பேரில் அந்த அண்ணன் தான் வந்து இன்னும் ரொம்ப சாமி பக்தி உள்ள பையனா. அப்போ ஏன் வித்தியாசமாக செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஸ்கூலுக்குலாம் போனாலும் அந்த பையன் என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்போ வந்து டீச்சருங்க ஏதாச்சும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கூட அப்படியே பிளாங்காக பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் தவிர பதில் எதுவுமே சொல்ல மாட்டானா. அப்போ அவங்க அந்த பையன் தம்பி இருக்கான்ல, அவனும் கவனிச்சிருக்கான், ஏன் அண்ணன் முன்ன மாதிரி பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, சரி அவனை கூப்பிட்டு சாமி கும்பிட தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வற்புறுத்தி சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்களாம். அவன் திடீர்னு இந்தோனேஷியன் பாஷையில் பேச ஆரம்பித்தோன்னே வீட்டில் உள்ள 3 பேருமே பயந்துட்டாங்களாம். பயந்துட்டு சரி நம்ம இதை விட முடியாது, ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இருக்கான், சிவன் கோயில். அங்கே சாமியார் இருக்கார், அங்கே அவர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனால் உள்ளுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கான். பிடிச்சோன்னே அந்த சாமியார் அவரே காடிக்கிட்ட வந்துட்டு அவர் கேட்டிருக்காரு, நீ யார், நீ ஏன் அந்த பையன் உடம்புல இருக்குன்னு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவன் உடம்புல வந்துட்டு ஒரு இந்தோனேஷியன் ஆவி பூந்துருச்சு அப்படின்ட்டுன்னு. அது பூந்த காரணம் என்னன்னா, அந்த ஆவிக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா. அப்போ அந்த ஆவி சொல்லியிருக்கு, எனக்கு வந்து சாப்பிடணும், நான் வந்து எனக்கு மாடு வேணும், எனக்கு கோழி வேணும், எனக்கு ஆசை தீராமலே நான் இறந்துட்டேன் அப்படின்ட்டுனா. அப்போ தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஞாபகம் வருதான். அந்த பையன் வந்து இடையில கொஞ்ச நாளாக மாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எனக்கு மாடு வேணும், எனக்கு கோழி வேணும். அவங்க வீட்டில் அடிக்கடி சைவம் இருப்பாங்களாம், எனக்கு கோழி வேணும், சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிப்பானா. அப்போ தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்துச்சான், ஓ இவன் இதனால தான் கேட்டிருக்கானா. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒரு வேளை விளையாடுறான் போல இருக்குது, மாடு வேணும்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அப்போ தான் அந்த அந்த ஆவி வந்துட்டு பேசுதான் அந்த பையன் உடம்புலேருந்து, எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து திருப்தி ஆகும், நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கான். அப்போ அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, இல்லை இவங்களோட இதில் வந்து இவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் முடியாது, இந்த பையன் உடம்பை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் போக மாட்டேன் சொல்லி அந்த சாமியார் சொல்லியிருக்கேன், நீ போகல நான் உன்னைய வந்து ஒரேடியாக அழிச்சிருவேன், நீயா போகிறது நல்லது அப்படின்னு சொல்லவும். அப்போ அவன் சொல்லிட்டான், சரி நான் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த அண்ணன் வந்து மயக்கப்பட்டு விழுந்தோன்னே அப்போ சாமியார் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சாமியார் வந்து தண்ணிலாம் தெளித்து அனுப்பி விட்டுட்டாரு. அப்போ அந்த அண்ணனும் வந்து நார்மல் ஆகிட்டு, ஆனால் அவனுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ அந்த தம்பி அவங்க அம்மா அப்பா 3 பேர் வந்து சரி இதை பற்றி அண்ணங்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்டோன்னே நாள் போக ஒரு வாரம் 2 வாரம் பார்க்குறதுக்கு அந்த பையன் நார்மலாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க, அந்த பையனோட முகம் வந்து அப்படியே வெள்ளையாக வெளுத்து போயிருந்துச்சான். அப்புறம் ஏதாச்சும் சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டானா. எனக்கு பசிக்கல, எனக்கு அசைவம் இருந்தால் கொடுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு சரி இவன் அசைவம்னா நல்லா சாப்பிட்றான், இல்லைன்னா சாப்பிட மாட்டான்னு சொல்லி கோழி ஆடுலாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் சாமி கூப்பிட்டாலும் வர்றதில்ல. என்ன காரணம் சொல்லுவானா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லி காரணம் சொல்லுவானா. இப்போ இவங்களும் திரும்பவும் முன்ன மாதிரியே இது ஆரம்பமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட எங்கே போகிறோன்னெலாம் சொல்லாமல் இவங்க 4 பேரும் அம்மா அப்பா முன்னுக்கு உட்காந்துருக்காங்க, பின்னாடி வந்து அண்ணனும் தம்பியும் உட்காந்துருக்காங்க. அப்போ போய்க்கிட்டே இருக்கிறப்ப திரும்பவும் அதே கிட்ட போக அவங்க அண்ணங்காரன் கேட்டிருக்கான், நம்ம ஏன் அங்கே வரோம், ஏன் இங்கே வரோன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்டிருக்கான்.
அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், இல்லை சும்மா தான் வரோம், நம்ம போய் சாமியார் சும்மா பார்க்கறதுக்குன்னு. அவன் திடீர்னு திரும்பவும் இந்தோனேஷியன் பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டான். என்னை விடுங்க விடுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு காடியோவில் அந்த சீட்டை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நான் இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானான். அப்போ அங்கே போய் நிப்பாட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவும் பரவாயில்ல, அவன் தம்பிக்கிட்ட வந்துட்டு நீ அண்ணன் கூட இரு, நாங்கள் இப்போ வந்துடுறோம், சாமியாரை கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த பையன் ஒண்டியாக இருக்கவும் அந்த நொடியில் அந்த தம்பிக்கு வந்து அவங்க அண்ணனோட முகத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சான். ஏன்னா அவங்க அந்த அண்ணன் முகத்தில் வந்து ஆக்ரோஷமாக அப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் சோப்பாகி அவன் அப்படியே திரும்பி அவன் தம்பியை பார்த்துட்டு பட்டுன்னு போய் அந்த தம்பியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டானான். நெரிச்சா அந்த தம்பியால் மூச்சே விட முடியாமல் போச்சா. என்னை விடு, ஏன் அப்படி பண்ணுறீங்க, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்தியிருக்கான். ஆனால் அவங்க அம்மா அப்பாவும் கோயில் உள்ளே போயிட்டு சுற்றி முற்றி யாரும் இல்லை. ஏன்னா அது வந்து ராத்திரி நேரமாக. அப்போ அந்த பையன் போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு யாரோ வந்து கதவை பட்டுன்னு திறந்து அந்த அண்ணனை கழுத்தை பிடிச்சி இழுத்து கீழே போட்டாங்களாம். போட்டதுக்கப்புறம் அந்த நொடியில் அந்த தம்பிக்கு என்ன நடக்குது, ஏன் நம்ம அண்ணன் நம்ம கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க, யார் இப்போ ஏன் எங்கே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயமாயிருச்சான். அப்போ தான் அவன் பார்க்குறான்னா அந்த ஒரு அங்கிளாம், அவர் வந்து எப்போதும் அந்த சிவன் கோயிலில் தான் இருப்பாராம். ஆனால் இவங்க குடும்பத்தில் யாரும் அவர்கிட்ட ரொம்ப பேசுனது இல்லாதனால அவங்களுக்கும் தெரியல. அப்போ அந்த அங்கிள் வந்துட்டு அந்த அண்ணன்கிட்ட சொல்கிறானா, நீ என்னத்துக்கு என் உடம்புல இருக்க, இப்போ இந்த உடம்பு விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவன் நான் போக மாட்டேன், எனக்கு ஒரு உயிர் பலினாச்சும் வேணும், ஏன்னா என் ஆசை நிறைவேறல, நான் இந்த பையன் உயிரை எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த ஐயா வந்துட்டு அவருக்கு வந்து ஐயா இறங்குமா. அப்போ அந்த அங்கிள் வந்து பட்டுன்னு ஐயா இறங்கி அப்போவே அவனை ஊங்கி அரைஞ்சி இப்போ நீ இந்த இடத்த விட்டு போகலன்னு சொல்லி மிரட்டுறதுக்காட்டியும் அந்த பையன் அண்ணன் வந்துட்டு இல்லை நான் போயிடுறேன்னு சொல்லி பயத்தில் அப்போவே அந்த இடத்த விட்டு அந்த தம்பி வந்து அவன் கண்ணால் பார்த்தானா அந்த அண்ணன் உடம்புலேருந்து ஏதோ ஒரு வெள்ளை கலரில் ஏதோ ஒரு உருவம் அப்படியே பட்டுன்னு காணா போனது. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து மயங்கி கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கயிறு மாதிரி பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த அண்ணன் கையில் கட்டி விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவும் உள்ளேருந்து வந்துட்டாங்க. வந்தோன்னே அவர் சொன்னாராம், இந்த கயிறு வந்து இந்த பையன் கையில் 1 வருஷத்துக்கு மேலே ஆகிற வரைக்கும் கயிறை கழட்டாதீங்க, இப்படியே இருக்கட்டும், நடந்தது எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அண்ணனை தூக்கி காடியில் வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் இந்த அண்ணனுக்கு வந்து என்ன நடந்துச்சு, இவர் கழுத்தை நெரிச்சது எதுவுமே தெரியாதான். ஏன்னா இந்த கதையை என்கிட்ட சொன்னது அந்த தம்பி தான். இப்போ இது நடந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறமா அந்த இந்தோனேஷியன் அந்த ஆவி வந்துட்டு அவங்கள எந்த ஒரு தொந்தரவும் செய்யலை. அதோட அது அப்படியே முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.